மயிலாடுதுறையில் சாராய வியாபாரிகளால் 2 இளைஞர்கள் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் பெரம்பூர் காவல் நிலைய போலீசார் கூண்டோடு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்போம். ராஜ்குமார், வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் காவல் எல்லைக்கு உட்பட்ட முட்டம் கிராமத்துல சாராய வியாபாரம் குறித்து போலீசுக்கு தகவல் தெரிவித்தது மற்றும் சாராயம் விற்பனையை தட்டி கேட்டது தொடர்பான பிரச்சனையில கடந்த மாதம் 14ஆம் தேதி சாராய வியாபாரிகளால் ஹரிசக்தி ஆகிய 2 இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். இந்த வழக்குல சாராய வியாபாரிகளான ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ராஜகுமார், தங்கதுரை, மூவேந்தன், முனுசாமி, மஞ்சுளா உள்ளிட்ட 6 பேரை பெரம்பூர் போலீசார் கைது செய்தனர். இந்த இரட்டை கொலை சம்பவத்தின் எதிரொலியாக அப்போது பணியில் இருந்த பெரம்பூர் காவல் நிலைய ஆய்வாளர் நாகவல்லி மற்றும் காவல் நிலைய உளவு பிரிவு காவலர் பிரபாகரன் ஆகிய இருவர் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டாங்க. தொடர்ந்து பெரம்பூர் காவல் நிலையத்திற்கு காவல் ஆய்வாளராக மலைச்சாமி என்பவர் நியமிக்கப்பட்டாரு. பெரம்பூர் காவல் நிலையத்துல பணிகளை சரியாக செய்யாமல் மெத்தனமாக இருந்ததாக கூறி அனைத்து காவலர்கள், காவல் உதவி ஆய்வாளர்கள் என 19 பேரை ஒரே நேரத்தில் மயிலாடுதுறை மாவட்ட எஸ்பி இடமாற்றம் செய்து உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதே போல மாவட்டத்துல ஒரு காவல் நிலையத்துல 3 ஆண்டுகளுக்கு மேல் பணியில் இருந்த போலீசாரை தற்போது ஒரு 21 பேரை இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. மாவட்டத்துல மொத்தத்துல 40 பேர் இடமாற்றம் செய்யப்பட்டு மாவட்டத்துள்ளே ஒவ்வொரு காவல் நிலையத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர்.